வேதியர்கள் யாவரும் வேதத்தை தெய்வமாக வேதியர்கள் யாவரும் வேதத்தை தெய்வமாக திரும்பி நடக்கின்றாரா மந்திரியே திரும்பி நடக்கின்றாரா மந்திரியே மந்திரியே வேதியத்தை யாவர பெண்களும் அவரவர் வேத சாஸ்திரம் தனிவர செய்து வருகிறார்கள் மந்திரியே வேதியர்கள் யாவரும் வேதத்தை தெய்வமாக அவர் விரும்பி நடக்கின்றதே என்னடே அவர் விரும்பி நடக்கின்றதே என்னடே வேத சாஸ்திரத்தை சரியாக படித்து வருகிறார்கள். ஆலயங்கள் தோறுமே கால பூஜையோ ஆலயங்கள் தோறுமே கால பூஜையோ இல்லாமலே திட்டமாய் நடக்கிறார் அட்டி இல்லாமலே திட்டமாய் நடக்கிறார். மந்திரியே ஆலயங்கள் தோறும் ஆதிகால பூஜை நடந்து வருகிறார் சார். ஆலயங்கள் தோறுமே கால பூஜையோ ஆலயங்கள் தோறுமே ஆதிகால பூஜையோ அட்டி இல்லாமலே திட்டமாய் நடக்குதே அட்டி இல்லாமலே
தேவாலயம், பிரம்மாலயம், விஷ்ணாலயம் என்கின்ற சொல்லக்கூடிய ஆலயத்தில் பூஜையும் நன்றாக நடக்கின்றது. மாதம் 3 மாறி பெய்து மானிடம் தெளித்ததா, மானிடம் தெளித்ததா, தானியம் விளைந்ததா. மந்திரியே, மாதம் மும்மாரியும் வருடம் ஒரு பொன்மாரியும் சென்னல் பயிர்கள் எல்லாம் செழித்து வருகிறார் மந்திரியே. மாதம் 3 மாறி பெய்து மானிடம் தெளித்ததே, மாதம் 3 மாறி பெய்து மானிடம் தெளித்ததே, மானிடம் தெளித்ததே, தானியம் விளைந்ததே, மானிடம் தெளித்ததே, தானியம் விளைந்ததே. இங்க பார்த்து பேசுறாங்க. பொன்மாரியும் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார்கள். இங்க பார்த்து பேசு. பேர்களும் தேசத்திலும் அவரவர் கப்ப பணத்தை சரியாக கொண்டு வருகிறார்கள். அரசு மந்திரியே, வீரவாக சாம்பகன் கனிமூல கொத்தாளத்தில் காவல் புரிந்திருப்பான். அண்ணாமலை அழைத்ததாக வர சொல்ல பார்ப்பான். தம்பி வீரபாகு
என் தம்பி தட்சிணி செங்கு விருது செங்கு எல்லாம் தட்டி விட்டால் உன்னுடைய என் தம்பி குபர செங்கு அண்ணவன் சீட்டாடு மண்டபம் சிலம்பாணி மாளிகை வீட்டிருப்பார் அண்ணவனை அடுத்ததாக வர சொல்லமா தம்பி வீரவாது எப்படி வர சொன்னீங்க அத்தா பிள்ளை அண்ணவனை வர சொன்னதாக அழைத்து வருமாப்பா. அப்பா மாமா வர்றது Hey!
என்னை அழைத்தவருக்கு அது சீக்கிரமாக தெரிவிக்க வேண்டும். தெரியுங்கள். அக்கா தந்தையார் வருத்தமாக இருடி ஒரு காசு अच्छा நான் மாலை செஞ்சு எடுத்துட்டு வந்து அப்பா செய்ய சொன்னார், நான் செய்யாம இருக்கிறேன். செய்ய வேண்டியதானே. காசு நான் என் அண்ணமார்கள் வீட்டிற்கும் சிம்மாதன வேலைக்கு செல்ல வேண்டும். ஆகையால் என்னுடைய முத்து பல்லக்களை அலங்காரம் செய்து வாருங்கள். அம்மா பொன்னான்றதான் ஜோடிங்கடி தோழி மாறே பெரிய அண்ணாரிடம் போய் வாருவோம் பாங்கி மாறே அண்ணாரிடம் போய் வா
தங்கச்சி எனக்கு எங்க ஓடியாரு நேற்றைய தினம் வருத்தமாக லிங்கம் எடுத்திருந்தீர்கள். உங்களுக்கு என்ன குறையமா தங்கையே? இதை தெரிவிக்கிறேன் கேளுங்கண்ணா. 1000 காசு அண்ணா 8 சுத்து கோட்டை அண்ணா பெரியண்ணாவே. 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 அண்ணா எருமேரா மணிகையா கண்ணமாரே. அண்ணா எருமேரா மணிகையா கண்ணமாரே. அண்ணா எருமேரா மணிகையா கண்ணமாரே. அண்ணா எருமேரா மணிகையா கண்ணமாரே. அண்ணா 10 சுத்து கோட்டை அண்ணா பெரியண்ணாவே. அண்ணா 10 சுத்து கோட்டை அண்ணா பெரியண்ணாவே. அண்ணா பாம்பேரா மாளிகையா கண்ணமாரே. அண்ணா பாம்பேரா மாளிகையா கண்ணமாரே. அண்ணா ஓரம் பாடிதலம்மா பெரியண்ணாவே. அண்ணா ஓரம் பாடிதலம்மா சின்னனாவே. அண்ணா ஓலையப்பு மண்டபமா கண்ணமாரே. அண்ணா ஓலையப்பு மண்டபமா கண்ணமாரே. அண்ணா இரண்டாம் பாடிதலம்மா பெரியண்ணாவே. அண்ணா இரண்டாம் பாடிதலம்மா பெரியண்ணாவே. ரத்தினத்தா சிம்மலாமா கண்ணமாரே. அண்ணா மூன்றாம் பாடிதலம்மா பெரியண்ணாவே. அண்ணா மூன்றாம் பாடிதலம்மா பெரியண்ணாவே. அண்ணா முத்துமாரி மண்டபமா கண்ணமாரே. அண்ணா முத்துமாரி அண்ணா நான்காம் பாடிதலம்மா பெரியண்ணாவே. அண்ணா நான்காம் பாடிதலம்மா பெரியண்ணாவே. அண்ணா ஐந்தாம் பாடிதலம்மா பெரியண்ணாவே. அண்ணா ஐந்தாம் பாடிதலம்மா பெரியண்ணாவே. அண்ணா யானை கட்ட சாவடியா கண்ணமாரே. அண்ணா யானை கட்ட சாவடியா கண்ணமாரே. அண்ணா ஏழாம் பாடிதலம்மா பெரியண்ணாவே. அண்ணா ஏழாம் பாடிதலம்மா பெரியண்ணாவே. அண்ணா எழுத்துமாரி மண்டபமா கண்ணமாரே. அண்ணா எழுத்துமாரி மண்டபமா கண்ணமாரே. அண்ணா ஒன்பதாம் பாடிதலம்மா பெரியண்ணாவே. அண்ணா ஒன்பதாம் பாடிதலம்மா பெரியண்ணாவே. அண்ணா வாசத்த மண்டபமா கண்ணமாரே. அண்ணா வாசத்த அண்ணா பத்தாம் பாடிதலம்மா பெரியண்ணாவே. அண்ணா பத்தாம் பாடிதலம்மா பெரியண்ணாவே. நீங்க பகடையாரோ சாவடியா கண்ணமாரே. அண்ணா பகடையாரோ சாவடியா கண்ணமாரே. ஆமா தங்கையே, உங்களுக்கு இவ்வளவு திறமைகள் இருந்தும் உங்களுக்கு என்ன குறையமா தங்கையே? இதை தெரிவிக்கிறேன் கேளுங்கண்ணா. அண்ணா 10 சுத்து கோட்டையில பெரியண்ணாவே. அண்ணா 10 சுத்து கோட்டையில பெரியண்ணாவே. எனக்கு படிக்க போயா மாதுடன்னா கண்ணமாரே. எனக்கு
எனக்கே இருக்க பாயா மாகுதன்னா கண்ணமாரே தங்கையே, உனக்கு 1000 தாதிமார்கள் கூட இருந்தும் உனக்கு என்ன குறையம்மா தங்கையே? அண்ணா தங்கையே, நம் தாயார் இருந்த துயரை என்னால் மறக்க முடியவில்லை. ஆகையால் நான் வைத்து விளையாட உயிர்கிளிகள் வேண்டுமண்ணா. அண்ணா கூட இருந்து பேசவே பெரியண்ணாவே எனக்கு கொஞ்சம் கீழி வேண்டுமண்ணா கண்ணமாரே அண்ணா வைத்து விளையாடவேதான் பெரியண்ணாவே எனக்கு கண்ண பத்தி வேண்டுமண்ணா கண்ணமாரே அண்ணா பக்கத்து பேசுறீங்க பெரியண்ணாவே எனக்கு பச்சை கிளி வேண்டுமண்ணா கண்ணமாரே தங்கையே, அன்புடைய பிரகாரம் எனக்கு விதமான கொடுத்தால் நான் அதோட விழுந்து விளையாடி கொண்டு தாயார் இந்த துயரை விரைவில் மறந்து விடணும்னா உடைய பெரியவர்கள் கேளுங்கள் தங்கையே. தங்கத்தினால் கிளிகள் செய்து தங்கையாரே, தங்கத்தினால் கிளிகள் செய்து தங்கையாரே, உனக்கு பயமுடாதே தாரே நம்மா பத்தினியே, பொன்னினாலே கிளிகள் செய்து தங்கையாரே, பொன்னினாலே கிளிகள் செய்து தங்கையாரே, உனக்கு போதராவாய் தாரே நம்மா பத்தினியே, அம்மா வெள்ளினாலே கிளிகள் செய்து தங்கையாரே, அம்மா வெள்ளினாலே கிளிகள் செய்து தங்கத்தினாலும் பொன்னினாலும் வெள்ளினாலும் கிளிகள் செய்து தருகிறேன் தங்கையே. அண்ணா நீங்கள் தங்கத்தினாலும் பொன்னினாலும் வெள்ளினாலும் கிளிகள் செய்து கொடுத்தால் அது ஒருபோதும் என் கூட இருந்து பேசாதண்ணா. ஆகையால் நான் வைத்து விளையாட எனக்கு உயிர் கிளிகள் வேண்டுமண்ணா. அப்படியா தம்பி குமரச்சங்கு? தங்கைக்கு வைத்து விளையாட கிளிகள் வேண்டும். அதனால் எத்திசை பற்ற வேண்டும் என்று கேட்டு வரும் அப்பா. சத்திரவ சந்திரங்க
இந்த திருவடி தொழுது எங்கள் திருப்பண்ண சங்கர் மீதில் இந்த போர்க்குள்ள நல்ல தங்கள் புலம்புரை நாடகம் நாங்கள் பாட வைத்து விளையாடுவதற்கு உயிர்கல்வி வேண்டும் என்று கேட்டாயம். நான் இந்த 4 திசை பட்சிகளும் தெரிவிக்கிறேன். உனக்கு எந்த திசை பட்சி வேண்டும் என்பதை தெரிவித்தால் நான் கொண்டு வந்து தருகிறேன். நம்ம தங்கி அப்படி நல்ல காரணம்னா அம்மா கொல்லி பல கிளி கொண்டு வந்து அம்மா கொல்லி மல கிளி கொண்டு வந்து அம்மா கொல்லி மல கிளி கொண்டு வந்து அம்மா கொல்லி மல கிளி கொண்டு வந்து தங்கையாரே அம்மா கொல்லி மல கிளி கூட பேசுது பத்திரியே 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 தங்கே அண்ணா கொல்லிமலையில் வசிக்கக்கூடிய கிளிகளை கொண்டு வந்து தருகிறேன். அந்த கிளிகள் உன்னுடன் கூட இருந்து நன்றாக பேசுமா தங்கி? தெரிவிக்கிறேன் கேளுங்க. அப்படியே தெரிவிக்கணும் தங்கி. அண்ணா கொல்லிமலை கிளி கோவா கனி தின்னா எங்கள அண்ணா 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 அண்ணா கோவா கனி தின்னி கொடல கருத்துக்கா எங்கள அண்ணா அண்ணா கோவா கனி தின்னி கொடல கருத்துக்கா எங்கள அண்ணா கோவா கனி தின்னி கொடல கருத்துக்கா எங்கள அண்ணா அண்ணா கோவா கனி தின்னி கொடல கருத்துக்கா எங்கள அண்ணா கொடல கருத்த கிளி கூடவே பேசாதே எங்கள அண்ணா அண்ணா கொடல கருத்த கிளி கூடவே பேசாதே எங்கள அண்ணா அம்மா தங்கி நீங்க தெரிவித்த பிரகாரம் இந்த கொல்லிமலை ஒரு கிளிகள் எல்லாம் கோவம் கரிந்தென்னும் உடலோ கருத்திருக்கும் அதையால் அது ஒருபோதும் என் கூட இருந்து பேசாதன்னா அப்படியானால் அம்மா பச்சைமலை கிளி கொண்டு வந்து தாரே தங்கையாரே 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 அந்த பச்சைமலை கிளி பாசைகள் பேசுதே பத்திரியே அந்த பச்சைமலை கிளி பாசைகள் பேசுதே பத்திரியே தங்கி பச்சைமலையில் வசிக்கக்கூடிய கிளிகளை கொண்டு வந்து தருகிறேன். அது உன் கூட இருந்து நன்றாக பேசுமா தங்கி? தெரிவிக்கிறேன் கேளுங்க. அப்படியே தெரிவிக்கணும் தங்கி. அண்ணா பச்சைமலை கிளி பாவ தனி தின்னா எங்கள அண்ணா அண்ணா பச்சைமலை கிளி பாவ கனி தின்னா எங்கள அண்ணா அண்ணா பாவ கனி தின்னி பல்ல கருத்துக்கா எங்கள அண்ணா அண்ணா பாவ கனி தின்னி பல்ல கருத்துக்கா எங்கள அண்ணா அண்ணா பல்ல கருத்த கிளி பாசைகள் பேசாதே எங்கள அண்ணா அண்ணா பல்ல கருத்த கிளி பாசைகள் பேசாதே எங்கள அண்ணா அம்மா தங்கி அந்த பல்லோக்கு நான் பத்து கிளிகள் ஒருபோதும் என் கூட இருந்து ஆ பாசிக்க ஒருவரும் பேசாதண்ணா அப்படியானால் அம்மா நாகமலை கிளி கொண்டு வந்து தாரே தங்கையாரே 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 அந்த நாகமலை கிளி நன்றாக பேசுதே பத்திரியே அந்த நாகமலை கிளி நன்றாக பேசுதே பத்திரியே தங்கை அந்த நாகமலையில் வசிக்கக்கூடிய கிளிகளை கொண்டு வந்து அருள் பெறுகிறேன். அது உன் கூட இருந்து நன்றாக பேசணுமா தங்கி? தெரிவிக்கிறேன் கேளுங்கண்ணா. தெரிவிக்கணும் தங்கி. அண்ணா நாகமலை கிளி நாவல் பழக்கின்னா எங்கள அண்ணா அண்ணா நாகமலை கிளி நாவல் பழக்கின்னா எங்கள
அது நாக்கோ கருத்து இருக்கும் என் ஒருபோதும் அது என் கூட நன்றாக பேசாதண்ணா. அப்படியா? அப்படியானால் அம்மா தோகமல கிளி கொண்டு வந்துட்டாரு தங்கையாரே. 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 அந்த தோகமல கீதம் படிக்கிறது பத்திரியே. அந்த தோகமல கீதம் படிக்கக்குமே பத்திரியே. தங்கை அண்ணா இந்த தோகமலையை ரசிக்கக்கூடிய கிளிகளை கொண்டு வந்து அருள் கூறுகிறேன். அது உன் கூட இருந்து நன்றாக பேசுமா தங்கை? இதை தெரிவிக்கிறேன் கேளுங்க. என்னாச்சு? அண்ணா தோக வர கிளி தொரட்டி கனி தின்ன எங்கள அண்ணா. அண்ணா தோகமல கிளி தொரட்டி கனி தின்ன எங்கள அண்ணா. அண்ணா தொரட்டி கனி தின்னி தொண்ட கருத்துருக்கா எங்கள அண்ணா. அண்ணா தொரட்டி கனி தின்ன தொண்ட கருத்துருக்கா அண்ணா தொண்ட கருத்த கிளி கொண்டாடி கேட்டாதே எங்கள அண்ணா. ஏன் நம்ம தான் நம்மைடா 500 கொடு. அம்மா அந்த அம்மாக்கு தான் அம்மாட்ட 50 ரூபா கொடு. அந்த தோகலை வச்சுக்கலாம் தொட்டி பழம் இருக்கும். அது தொண்டையே கருத்து இருக்கும். அது என் கூட ஒருபோதும் துணையாக இருந்து பேசாதண்ணா. தங்கை நான் இந்த 4 திசை பற்றி தெரிவித்தேன். ஆனால் அது ஒன்று கூட உன் கூட இருந்து பேசாது என்கிறாய். அப்படியானால் உனக்கு எந்த திசை பற்றி வேண்டும் என்று தெரிவித்தால் நான் கொண்டு வந்து அருள் புரிகிறேன். நம்ம தங்கை அண்ணா நாகமல தோகமல எங்கேலண்ணா அண்ணா எங்கேலண்ணா அண்ணா ஆளுத குடிக்கிற மலை எங்கேலண்ணா அண்ணா நாகமல தோகமல எங்கேலண்ணா அண்ணா நான் தெரிவித்த பிரகாரம் நாகமல தோகமல்ல ஆளுபக்கம் வீரமல பூவண்ணமலம் புண்ணியவன சங்கீத் ஆலமர புண்ணிய 5 குஞ்சு தாய்க்கிளியும் மற்ற குஞ்சுகளும் வசித்து வருகிறது. அதில் ஆண்களை மட்டும் ஒதுக்கிவிட்டு
பெண் கிளியை கொண்டு வந்து தர வேண்டும் அண்ணா. அம்மா தங்கை, ஆனா அண்ணா, ஆண்கிளி பெண்கிளி என்பது எனக்கு அடையாளம் தெரியாது. அதற்கான அடையாளத்தை சொல்லுங்க. இதை தெரிவிக்க கேளுங்கண்ணா. அப்படி தெரியும். நான் மூக்கு ஒன்று முத்து நீராய் எங்கே இல்லைண்ணா இல்லைண்ணா, எங்கே இல்லைண்ணா இல்லைண்ணா, முடிவதென்று நீரா நீராய் எங்கே இல்லைண்ணா இல்லைண்ணா, மூக்கு ஒன்று முத்து நீராய் எங்கே இல்லைண்ணா இல்லைண்ணா, எங்கே இல்லைண்ணா இல்லைண்ணா, முடிவதென்று நீரா நீராய் எங்கே இல்லைண்ணா இல்லைண்ணா, முடிவதென்று நீரா நீராய் எங்கே இல்லைண்ணா இல்லைண்ணா, எங்கே இல்லைண்ணா இல்லைண்ணா, எதிர்த்து மத்திய நீராய் எங்கே இல்லைண்ணா இல்லைண்ணா, முடிவதென்று நீரா நீராய் எங்கே இல்லைண்ணா இல்லைண்ணா, எங்கே இல்லைண்ணா இல்லைண்ணா, நான் சொன்ன பிரகாரம் ஆண் கிளிக்கு இந்த அடையாளமும் பெண் கிளிக்கு இந்த அடையாளமும் இருக்கும். ஆகையால் அதை பிடித்து வந்து கொடுத்தால் நான் தாயார் இறந்த துறை விரைவில் மறைந்து விடுவேன். நீங்கள் தெரிவித்தபடி நான் தங்கையிடம் சென்று நான் ஆண்டு திசை பற்றிகளும் தெரிவித்தேன். ஆனால் அது ஒன்று கூட நான் தங்கையிடம் கூட இருந்து பேசலாம். ஆனால் இந்த குபன்றாம் பல்லம் புரிஞ்சுவன சொல்லுங்கள். ஆலமர பொந்தில் 5 குஞ்சம் பச்சை கிளி அடைகளில் வாழ்கிறது. ஆண் பட்சியை நீக்கிவிட்டு பெண் பட்சியை கொண்டு வந்து கொடுத்தால் நம் தங்கையிடம் கூட வந்து பேசுவோம் அண்ணா. அப்படியே சென்று பிடித்து வருவோம் தம்பி. நல்லா வேணும்னா தம்பி வீரவாக அந்த ஊசி வாழை பாசி வாழை என்று சொல்லக்கூடிய 16 வலைகளையும் எடுத்து நம்மளுடைய 4 பேருடைய தேசியம் அலங்கரித்து அதிசீக்கிரமாக வர வேண்டும் தம்பி வீரபாகு. அவன் ஊசி வாழை தான் எடுத்தான் சபாஸ்.
நீங்க சொன்னபடி மலையில எடுத்து வந்து விட்டேன். தேசியம் அலங்கரித்து கொண்டு வந்து சாமியாண்டாரே. தம்பி கோலம் புறப்படுங்கள் போகலாம். முன்னர் சங்கர் அத்தான் மீறவாக இவர்கள் நால்வரும் தங்கைக்கு கிளி கடிக்க போகிறதற்காங்க. விற்படை சகலங்கற்று வீரமான் சூரனை போல் அப்படி பொன்னார் சக்கர் 12 வயதுமாகி சொற்படி கேளாய் மன்னன் சுண்டு வீரல் அம்பு கொண்டார். மண்டுள்ள கவரை வீசி மயில் பிள்ளை கொண்டுதான் வருவோம் என்று கூறிய அம்பலம் கொண்டு அங்கே வனத்தில் வேட்டையாடவும் துணிந்தாரே. அது பார்த்திபன் சூழல் பார்த்தாலே எல்லாம் தீட்டுடும் பெரிய காண்டி தவசு தென்புறம் நோக்கினாரே.